إن الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن إمامنا وسيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم صاد كتاب أنزل إليك فلا يكن في صدرك حرج منه لتنذر به وذكرى للمؤمنين. اتبعوا ما أنزل إليكم من ربكم ولا تتبعوا من دونه أولياء قليلا ما تذكرون. صدق الله العظيم. ரம்ஜான் மாதத்துடைய இந்த புனிதமான இரவுகளில் நாம் அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை, அல்லாஹ் தஆலா கூறிய அந்த வசனங்களை, அந்த கிதாபில் உள்ள விஷயங்களை நாம் கேட்டறிந்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த நாம் இங்கு ஒன்று குழும் இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா என்ற நம்முடைய ஒன்று கூடுதலை தன்னுடைய ரஹ்மத்துக்குள்ளாக்குவானாக. நம்மீது ரஹ்மத்து மழை பொழிவானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம்முடைய பாவங்கள், நம்முடைய பெற்றோருடைய பாவங்கள், அவர்களுடைய பெற்றோருடைய பாவங்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய நண்பர்கள், மஷாயிஹ்கள், உலமா பெருமக்கள் அனைவருடைய பாவங்கள் எல்லாத்துல மன்னித்தருளி நம் அனைவரும் சொர்க்கம், உயர்ந்த சொர்க்கமான ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் நம் அனைவரும் அல்லாஹ் தஆலா சேர்த்து வைப்பானாக என்ற துவா செய்த வண்ணமாக இன்றைய இந்த பாடத்துக்குள் வருகின்றேன். அருமை சகோதரர்களே, கடந்த 2 இரவுகளில், 6வது இரவு மற்றும் 7வது இரவில் நாம் வந்து சூரத்துல் மாயிதா, சூரத்துல் அன்ஆமை பார்த்தோம். இன்று சூரத்துல் ஆராஃபுடைய பாடம் தொடர்கிறது, இன்ஷா அல்லாஹ் தொடங்குகிறது. குர்ஆனில் வந்து இந்த குர்ஆனுடைய சூறாக்கள் இருக்கு இல்லையா, அந்த அனைத்து சூறாக்கள் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு தர்த்தீபோட, அதோட ஒரு கோர்வையாக அடுத்தடுத்து அந்த சூறாக்கள் அமைந்திருக்கின்றன. அந்த முதல் 7 சூறாக்கள், சூரத்துல் ஃபாத்திஹாக்கு அடுத்து 7 சூறாக்கள் சபா திவால் என்று சொல்லப்படும். அதாவது ஒரு ஹதீஸ் வருகின்றது, அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு தௌராத்துக்கு பதிலாக சபா திவால் வழங்கப்பட்டது. தௌராத்துக்கு பதிலாக சபா திவால் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இஞ்சிலுக்கு பதிலாக மீன் அருளப்பட்டிருக்கின்றது. அதே போல ஜபூருக்கு பதிலாக எனக்கு மீன் அருளப்பட்டிருக்கின்றது. இஞ்சிலுக்கு பதிலாக அந்த இடத்தில் எனக்கு மசானி அருளப்பட்டிருக்கின்றது. நான் முஃபஸ்ஸல் என்ற அந்த பகுதிக்கு எனக்கு சிறப்பளிக்கப்பட்டிருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ இந்த ஹதீஸை வச்சு நம்ம பார்க்கும்போது குர்ஆனை வந்து 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். சபத்துவால் என்றாத 7 சூறாக்கள், நீண்ட சூறாக்கள். அந்த சூறாக்களுடைய ஆயத்துகள், வசனங்கள் 100 ஆயத்துகளுக்கு மேலே இருக்கும். அது 7 சூறாக்கள் என்ன? சூரத்துல் பக்கரா, சூரத்து ஆல் இம்ரான், சூரத்து நிசா, சூரத்துல் மாயிதா, சூரத்துல் அன்ஆம், சூரத்துல் ஆராஃப் என்று பார்க்கக்கூடிய சூரத்துல் ஆராஃப். இந்த 6 சூறா. 7வது சூறாவில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கின்றது. அது சூரத் தௌபாவா அல்லது சூரத்து யூனுஸா என்ற விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கின்றது. இதுக்கு அடுத்து சூரத்து யூனுஸுக்கு அடுத்து அங்கிருந்து என்ன 100 ஆயத்துகள் கொண்ட சூறாக்கள் தொடங்கும். 100 ஆயத்துகள் கொண்ட சூறாக்கள். அதாவது இந்த யூனுஸுக்கு அடுத்துலேருந்து கிட்டத்தட்ட அன்கபூத் சூறா வரை உள்ள சூறாக்கள் என்னும் இந்த 100க்கு கிட்ட மேலே இருக்கும். இந்த மாதிரி சூறாக்களுக்கு மீன்னு சொல்வார்கள். இந்த 7 நீண்ட சூறாக்களுக்கு அது அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தௌராத்துக்கு பதிலாக அளித்திருக்கின்றான். இந்த மீன் என்ற அது 100 ஆயத்துகள் கொண்ட சூறாக்கள் வந்து இஞ்சிலுக்கு பதிலாக கொடுத்திருக்கின்றான், இஞ்சிலுக்கு நிகராக கொடுத்திருக்கின்றான். அதுக்கு அடுத்து மசானின்னு சொல்லி வரும். அதாவது உடனே இந்த மீனுக்கு அடுத்து வரக்கூடிய சூறாக்கள் இருக்கு, மசானின்னு சொல்லுவாங்க. இந்த மசானி சூரத்துல் ஃபாத்திஹாவோடு சொல்லப்பட்டிருக்கின்றது. முழு குர்ஆனுக்கும் மசானி என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒன்றுக்கு பின்ன வரக்கூடிய சூறாக்களாக இருக்கிறதுனால காரணத்தினால அது மீனுக்கு அடுத்து வரக்கூடிய சூறாக்களாக இருக்கிறதுனால அதுக்கு மசானின்னு சொல்வார்கள். இந்த மசானி வந்து
அதாவது நான் சொல்ல திரும்ப மீண்டும் சொல்ற கொஞ்சம் முன்னப்பின் ஆகுது. அதாவது 7 சூறாக்கள் ஏற்கனவே இந்த சூறாக்கள் தௌராத்துக்கு பதிலாக, மீன் ஜபூருக்கு பதிலாக, இப்போ அதுக்கு அடுத்து வந்து மசானி என்பது இஞ்சிலுக்கு பதிலாக. மசானி எங்கேருந்து? அந்த சூரத்தில் அன்கபூத்துல இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து மீன் வந்து அங்கே மீனுக்கு அடுத்து மசானி, அங்கேருந்து சூரத்துல் ஹுஜராத் இல்லை சூரத்து காஃப் வரைக்கும் போகும். அதில் சின்ன கருத்து ஏற்பாடு. அது அது அந்த அந்த சூரத்துல் காஃப் அல்ல சூரத்துல் ஹுஜராத் வரைக்கும் உள்ள சூறாக்களுக்கு மசானின்னு சொல்வார்கள். இது வந்து இஞ்சிலுக்கு பதிலாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுக்கு அடுத்து வர சூறாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறப்பு பரிசாக அது இந்த 3 கிதாபுக்கு நிகராக சூறாக்கள் கொடுக்கப்பட்டு மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி ஒரு சிறப்பு அம்சமாக அங்கிருந்து கடைசி முஃபஸ்ஸல் என்று சொல்லப்படுகின்றது. அந்த முஃபஸ்ஸல் என்றால் என்ன? சின்ன சின்ன சூறாக்கள் அடிக்கடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் பிஸ்மில்லா அந்த ஒவ்வொரு பகுதியாக வரும். அந்த முஃபஸ்ஸல்ல கூட வந்து 3 பிரிவு இருக்கின்றது. திவாலு முஃபஸ்ஸல்பாங்க. அந்த சூரத்துல் காஃப்லேருந்து சூரத்துல் அம்மா யத்தஸாலூன் வர அதில் அந்த முஃபஸ்ஸல்ல கூட பெரிய சூறாக்கள். அதுக்கப்புறம் வந்து சூரத் அம்மா யத்தஸாலூன்லேருந்து சூரத் துஹா வரைக்கும் வந்து அவுசாத்துல் முஃபஸ்ஸல். அப்புறம் துஹாலேருந்து கடைசி வரைக்கும் கிசாருல் முஃபஸ்ஸல். அப்போ குரானுடைய இந்த தர்த்தீப்னு பார்க்கும்போது அருமை சோர்ல பெரிய சூறா, அதுக்கடுத்து சின்ன, அதுக்கடுத்து சின்ன சூறா, அதுக்கடுத்து சின்ன சூறா, இந்த மாதிரியான ஒரு தர்த்தீபில் குரானுடைய சூறாக்கள் அத்தியாயங்கள் அமைந்திருக்கின்றன. அப்போ இன்றைய இந்த சூறா வந்து நம்மகிட்ட இருக்கிற சூறா வந்து தர்த்தீப்ல வந்து 7வது அத்தியாயம் இருக்கின்றது. பெரிய சூறாக்கள் சொல்லும்போது அந்த அந்த தர்த்தீபில் 6வது சூறாவாக இருக்கின்றது. அருமை சோழர்களே, சூரத்துல் ஆராஃப் இது மக்கி சூறா, மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மக்கி சூறா. குரானுடைய அந்த ஆரம்பத்திலேருந்து பார்க்கும்போது இந்த சூறாலேருந்து தான் வந்து அல்லாஹு தாலா நபிமார்களுடைய செய்திகளை சொல்கின்றான். இந்த இப்போ சூரத்தில் அன்னாம்ல அல்லாஹ் தாலா முழு தௌஹீது, அந்த தௌஹீது எப்படிப்பட்டது, அல்லாஹ் தாலா எப்பேற்பட்ட படைப்பாளன், அப்புறம் எப்பேற்பட்ட ஆற்றல் உள்ளது, அல்லாஹ் தாலுக்கு ஏன் வணங்க வேண்டும், அந்த எல்லா விஷயங்களும் அல்லாஹ் தாலா சொல்லிட்டு இந்த அதே தௌஹீது வந்து ஏற்கனவே பல நபிமார்கள் கொண்டு வந்தார்கள். அவர்களோடு என்ன நடந்தது என்பதை இந்த சூறாலிருந்து ஆரம்பிக்குது. அது மட்டுமல்ல, இந்த சூறால தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கடுத்து சாலஹ், அதுக்கு அப்படியே மூசா வரைக்கும் அல்லாஹ் தாலா எல்லா நபிமார்கள் மனித படைப்பு ஆரம்பத்திலிருந்து இந்த கடைசி வரை உள்ள எல்லா விஷயங்கள் அல்லா தாலா இந்த சூறால அல்லாஹ் தாலா சொல்கின்றான். அதுக்கப்புறம் இந்த ஆராஃப் என்பது ஏன் பேர் ஆராஃப் என்றால், இங்க வந்து ஒரு ஆயத்து வருகின்றது. இந்த ஆராஃப் என்ற வாலல் ஆராஃபி ரிஜாலுன்ங்கிற ஒரு ஆயத்து வருகின்றது. அது வந்து நரகம் மற்றும் சொர்க்கம் அதுக்கு இடையே உள்ள ஒரு இடம். நரகம் மற்றும் சொர்க்கம் இதுக்கு இடையே ஒரு பாலம் அல்லது ஏதோ ஒரு உயர்ந்த ஒரு இடம், ஏதோ ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தில் சில மக்கள் இருப்பார். அவர்கள் இந்த பக்கம் நரகத்திலும் பார்ப்பார், சொர்க்கத்திலும் பார்ப்பார். நரகத்தில் சில பேர்களை பார்ப்பாங்க. அவரோடு இந்த உலகத்தில் பயணித்த மக்கள், அவரோடு இருந்த மக்கள், அல்லாஹ் தாலுக்கு மாறு செய்தவர்கள், அவர்களே ஒரு நரகத்தில் கொண்டு கொள்வார்கள். அதே போல அவர்களோடு வாழ்ந்த சில மக்கள் சொர்க்கத்திலும் இருப்பார்கள், அவர்களும் அவர் பேசுவார்கள். அப்போ இந்த மனிதர்களுடைய அந்த நம்ம ஒரு பிரிவு செய்யும் போது 3 பிரிவுகள் இருக்கின்றன. ஒரு அல்லாஹ் தாலாவுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹோட சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இஸ்லாமிய வாழ்க்கை தன்னை நெறியாக ஆக்கி தன் வாழ்க்கை நடத்துபவர்கள் அந்த மூமின்கள், அல்லாஹ் தாலுக்கு அடிப்பணிந்தவர்கள், அது சொர்க்கவாசிகள். இது ஒரு பிரிவு. அல்லாஹ் தாலுக்கு மாறுபட்டு தவறான வழியை சென்றவர்கள் அந்த நரகவாசிகள். இதுக்கு இடையே சில பேர் இருக்கிறாங்க. அது கொஞ்சம் தள்ளாடக்கூடிய சில மக்கள், அந்த மாதிரி மக்கள் இருக்காங்க. அவருக்கு அல்லாஹ் தஆலா ஆராஃப்ல வச்சிருப்பான். ஆனால் கடைசியாக அல்லாஹ் தஆலா அவருக்கு சொர்க்கத்தில் நுழைப்பான். அது கடைசி வரக்கூடிய அந்த விஷயமா இருக்கின்றது. அப்போ ஒரு சில ஹதீஸ் இருக்கின்றது. நபி இல்ல ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூட, ஏன்னா அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த ஆராஃபில் இடத்துக்கு இடம் கொடுத்தா கூட போதும் அப்படிங்கிற மாதிரியான ஏன்னா அதாவது நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைப்பதற்காக வேண்டி ஆராஃபில் இருக்கும்போது நரகத்துடைய அந்த நரக வேதனை கிடைக்காது. அந்த நரகத்துடைய அந்த சூடு வெப்பம் அது அவர்களை பாதிக்காது. புரியுதுங்களா? அப்போ அதனால சரி ஏதோ இப்படியோ வாழ்க்கை நடத்துகிறோம், அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறானா, நம்ம என்ன செய்திருக்கிறோம்,
ஒரு நம்ம ஒரு பாவம் செய்த மக்களாச்சு. ஏன்னா இப்போ அந்த சஹாபி, அந்த பெரிய சஹாபி, அவருக்கு இந்த உலகத்திலேயே சொர்க்க செய்தி சொல்லப்பட்ட அந்த சஹாபியே அந்த மாதிரி நினைக்கும் போது ஞாபகம் நீங்கள் என்ன 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 என்னத்தை நினைக்கிறது? புரியுதுங்களா? அப்போ ஆக அந்த ஒரு செய்தி எல்லாத்துல சொல்றான். அந்த ஆராஃப்ங்கிற காரணத்தினால இந்த சூறாவுக்கு ஆராஃப் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்னொரு இடத்துல மீகாத் பேர் கூட இருக்குதுன்னு ஒரு ஒரு இது இருக்கு. மீகாத் அல்லாஹ்தாலா வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இங்க வருது. இதுல மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு நேரத்தை குறிப்பிட்டிருந்தா அந்த நேரத்துல வந்து அங்க தூர் மலையில் வந்து சந்திப்பதற்காக வேண்டி, அதுக்காக வேண்டி கூட அந்த சூரத் சில பேர் இந்த சூரத்தை மீகாத்னு சொல்வார்கள். இன்னொரு பேர் வந்து சூரத்துல் மீசாக் என்று இருக்கின்றது. அது இந்த சூறாவுடைய கடைசி பகுதியில் அல்லாஹாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு படைத்த பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகிலிருந்து கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அனைத்து சந்ததிகள் அல்லாஹாலா வெளியேற்றி அவர்கள் அல்லாஹாலா வந்து கேட்டு அவர்கிட்ட வந்து ஒரு உறுதிமொழி வாங்கினான். ஏன்னா நான் உங்களுக்கு ரப்ப அலஸ்து பிரப்பிக்கும் காலு பலா. அப்போ அந்த மீசாக்குன்னு சொல்வார்கள். அப்ப அதுவும் ஒரு பேராக இந்த சூறாவுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக ஆராஃப் என்று தான் ஹதீசுகள் இருக்கின்ற ஒரு பேராக இருக்கின்றது. அருமை சகோதரர்களே, நான் சொன்ன மாதிரி இந்த சூறாவுடைய தொடக்கத்திலேயே இந்த சூறா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஷைத்தான் இப்லீஸ், அல்லாஹ் தஆலா வந்து இப்லீஸுடைய 2 பேரை சொல்றான். இப்லீஸும் சொல்றான், ஷைத்தானும் சொல்றான். 2 பேரும் அந்த இந்த சூறால வருது. அப்போ அந்த ஷைத்தான் இப்லீஸ் ரெண்டும் ஒருத்தனுடைய பேர் தான். இப்லீஸுடைய 2வது பேரு ஷைத்தான். அப்போ இந்த ஷைத்தானுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடையே நடந்த சம்பவம், அந்த ஷைத்தான் இப்லீஸ் அல்லாஹ் தாலாவுக்கு மாறுபட்டது, அந்த விஷயம் மிக தெளிவாக ஆரம்பத்திலிருந்து சொல்லப்படுகின்றது. அதாவது இந்த மனித குலம் ஆரம்பித்து இந்த மனித குலத்துக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்துடைய தொடக்கம் இந்த சூறாவில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு அப்படியே இந்த அல்லாஹ் தாலாவுடைய இந்த செய்தியை மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக வேண்டி அவர் சேர்ந்த அந்த உறுதிமொழியை மீண்டும் நினைவூட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் தாலா எல்லா நபிமார்களையும் அனுப்பினான். அந்த நபிமார்களுடைய அந்த தாவா பணி எப்படி இருந்தது, அந்த நபிமார்களுக்கு அந்த மக்கள் எப்படி அவர்களோடு நடந்து கொண்டார்கள், எல்லா நபிமார்களுடைய மக்கள் அவருக்கு எல்லாமே வந்து அவர்களுக்கு பிரச்சனையை உருவாக்குனாங்க. அவருடைய பேச்சை கேட்கல, பல இடையோர்கள் பல துன்பங்களை விளைவித்தார்கள். அப்படி சொல்லிட்டு அதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் தஆலா ஆறுதலும் சொல்கின்றான். மக்கள் உங்களுக்கு எதிராக இருக்கும் போது நீங்க கவலைப்பட வேண்டாம். எப்படி முன்னோ சென்ற நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி உதவி செய்தானோ அதே மாதிரி உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் எதுக்கு நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்கிறான். அருமை சகோதரர்களே, இந்த சூரா வந்து பல பல அம்சங்களை கொண்டது. இப்போ ஆரம்பத்தை பாருங்க, அலிஃப் லாம் மீம் சாத். இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஆரம்பிக்கிற எல்லா சூறாக்கு பிறகு உள்ள சூறாக்கள் வந்து என்ன, அது வந்து ஹுரூஃபுல் முக்கத்தா, இந்த அரபி எழுத்துக்கள் மூலமாக தொடங்குகின்ற ஒரு இது சூறாக்களாக அமைந்திருக்கின்றன. அலிஃப் லாம் மீம் சூரத்துல் பக்ரா, அதுக்கு அடுத்து அலிஃப் லாம் மீம் சூரத் ஆல் இம்ரான், அதுக்கடுத்து இந்த சூறா தான் 3வதாக அலிஃப் லம் மீம் சாத் என்று தொடங்கக்கூடிய இந்த சூறாவாக இருக்கின்றது. இது மக்கி சூறாவாக இருக்கின்றது, மக்கால இறங்கிய சூறா. அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்றான் கிதாபுன் உன்சில இலைக். இது வந்து இந்த கிதாப், இந்த குர்ஆன், இது அல்லாஹ்வுடைய வேதம். இந்த வேதம் உங்கள் மீது அருளப்பட்டிருக்கிறது, இறக்கி வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதன் மூலமாக மூமின்களுக்கு நீங்கள் நினைவூட்டுவதும் அல்லது அவர்கள் எச்சரிப்பதும் மூலமாக நீங்கள் உங்களோட மனதில் இந்த கலக்கத்தை கொள்ள வேண்டாம், நீங்கள் மனம் கலங்க வேண்டாம். நீங்க வந்து மக்களுக்கு வந்து நற்செய்தியும் சொல்றீங்க, மக்களுக்கு வந்து எச்சரிக்கையும் செய்றீங்க. இப்போ இதன் மூலமாக செய்யறதுனா இது உங்களை பணியா இருக்கின்றது. அதை நீங்கள் மனம் கலங்காமல் நீங்க உங்களுக்கு உறக்கிற இடையூறுகளை நீங்க பொருட்படுத்தாமல் நீங்க உங்க விஷயத்தை நீங்க உங்க வேலையை நீங்க செய்து கொண்டே இருங்கள். இப்ப இதுல என்ன நமக்கு புரியுது அப்படின்னா, தாவா பணியில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு தாய்க்கும் பல பிரச்சனைகள் உருவாகும், பல இடையூறுகள் உருவாகும், பல இடைஞ்சல்கள் உருவாகும். அந்த இடைஞ்சலுக்கு பயப்படாமல் தன்னுடைய தாவா பணியை அவர் மிக வேகமாக அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
இது குர்ஆன், அல்லாஹ் தஆலா இத வேதம். இந்த வேதத்தை தான் மக்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம். அல்லாஹ்வுடைய வேதம் சொல்றதுனால நமக்கு மக்கள் என்னதான் செய்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அல்லாஹ் தான் நமக்கு உதவி செய்வான். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை, ஐயம் இல்லை, சந்தேகம் இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த தாவா பணி ஏற்றுக்கொள்ளும் போது இந்த தாவா பணி மிக சீராக சிறப்பாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் தாவா பணி மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. இன்று நம்முடைய முஸ்லிம் மக்கள், நம் சமுதாயத்திலேயே நிறைய மக்கள் இஸ்லாமிய விஷயங்களை அறியாமல் இருக்கின்றார்கள். அது மிக ஒரு பெரிய வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. பள்ளி ஸ்கூல்ல படிக்கிறாங்க, படிச்சுட்டு வராங்க, பெரிய 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 படிப்புகள்லாம் போயிடுறாங்க. ஆனால் ஒரு இஸ்லாமிய அடிப்படை கல்வியை, அடிப்படை ஞானத்தை அறிவை அங்கே மக்கள்கிட்ட இல்லாமல் இருக்கின்றது. அது நம்ம முஸ்லிம்களுக்கு இடையே நம்ம தாவா செய்யக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை நம்ம இருந்திருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய இந்த உம்மத்துடைய இந்த நிலைமைக்கு நாமே தான் காரணம். ஏன்னா வமா அசாபக்கும் முசீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். எது ஒரு பிரச்சனை, எது ஒரு முசீபத்து வந்தாலும் அந்த முசீபத்து காரணம் உங்களுடைய கைகள் தான், கைவினை தான் காரணமாக இருக்கின்றது. ஆக நாம இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான முறையில் நம்ம கடைபிடிக்கவில்லை. இந்த மார்க்கத்தில் நாம நடக்கவில்லை. அதனால் நம்முடைய எதிரிகள் நமக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்வதற்கு அவருக்கு மிக லேசாக இருக்கின்றது. நம் மீது பலவிதமான பிரச்சனைகளை ஈடு செய்வதற்கு அவருக்கு லேசாக இருக்கின்றது. அவர்கள் நமக்கு எதிராக செயல்பட்டு அவர் வெற்றி கொள்கிறார்கள். நாம் தோல்வி அடைகின்றோம். காரணம், நாம் மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றவில்லை. அதை நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம நெறிமுறைப்படுத்தவில்லை. அதான் அந்த கருத்து தான் இந்த சூரத்துல் ஆராஃப்ல அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். இன்னும் மட்டுமல்ல, கியாமத் நாள்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலனஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம். யார் இந்த மக்களுக்கு ரசூல் அனுப்பப்பட்டாரோ அந்த மக்களும் கேள்வி கேட்கப்படுவார், அந்த ரசூல்மார்களும் கேள்வி கேட்கப்படுவார்கள். உர்சில இலைஹி வர்சல் முர்சலின். ரசூல்மார்களும் கேள்வி கேட்கப்படுவார்கள். இந்த ரசூல்மார் கேட்பாங்க, ஆதம் கடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே கேள்வி கேட்க, நீங்க உங்களுக்கு கொடுத்த அந்த பணியை நீங்க செய்தீங்களா? நீங்க அல்ல இந்த மக்களுக்கு இந்த தௌஹீதுடைய இந்த செய்தியை எடுத்து சொன்னீங்களா என்று அவர்களும் கேள்வி கேட்கப்படுவார்கள். நபிமார்கள் எல்லா இதுக்கு முன்னால சென்ற நபிமார்களுக்குடைய அதுக்கு சாட்சியாக நம்முடைய உம்மத்திற்கும், ஆமா ஏற்கனவே உள்ள நபிமார்கள் அவருடைய பணிகள் செவ்வனே செய்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து அதுக்கு சாட்சி செய்யும். இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சி சொல்வார்கள், ஆமா இது சொல்வது சரிதான் என்று. ஆக இதுக்கு அடுத்து அன்பந்த சொல்ற அல்லாஹ் தஆலா சொல்லுங்கன்னா, வலக்கத் ஹலக்னாக்கும் சும்ம ஸவ்வர்னாக்கும். நாம் உங்களை படைத்து உங்களை வடிவங்களை அமைத்தோம். இப்படி இந்த மாதிரி ஒரு நல்ல வடிவம் அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கின்றான். ஏன்னா இதற்கு பிறகு, அதாவது நம்ம அல்லாஹ் தஆலா நம்மை படைத்து அந்த நம்ம மீன்ஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து வடிவத்தை அமைத்து விட்டு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு உயிர் கொடுத்து, சும்மா குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம். அதுக்கு பிறகு இது ஆரம்பமே. அதாவது நம்முடைய இந்த உலகத்துடைய பயணத்துடைய ஆரம்பம், மனித குலத்தின் உலகில் முதல் தொடக்க பயணம் ஆரம்பத்தில் மலக்குமார்கள் சஜ்ஜா செய்யப்பட்டு தான் நம்ம வந்தோம். நமக்கு மலக்குமார்கள் சஜ்ஜா செய்தார்கள். சும்மா குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம், ஆதம் நீ சஜ்ஜா செய்யுங்க. ஃபஸஜது இல்லா இப்லீஸ் லம் யகுன் மினஸ் சாஜிதீன். அப்ப அந்த எல்லா மலக்குமார்கள் சஜ்ஜா செய்தார்கள், இப்லீஸ் என்ன சஜ்ஜா செய்யல. இந்த விஷயம் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவிலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அங்கே அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரால கொஞ்சம் சுருக்கமாக சொன்னா, ஆனா இங்க இதுல அல்லாஹ் தஆலா கொஞ்சம் விளக்கமாக இந்த குர்ஆன் இந்த சூறால அமைந்திருக்கின்றது. அல்லாஹ் கேட்கிறான், இப்லீஸ் ஏன் நீ சஜ்ஜா செய்யல? பாருங்க, அதாவது இப்லீஸுடைய இந்த விஷயங்கள் நம்ம மனிதர்களுக்குள்ள கூட வந்திருக்கின்றது. அங்கே கூட ஒரு பிலாசபி, அங்கே கூட தத்துவம் பேசப்படுற அந்த ஷைத்தான் தத்துவம் பேசுறான். ஆனா ஹைரும் மின்ஹு, ஏன் சஜ்ஜா, நான் அவரோட நான் சிறந்தவனா இருக்கின்றேன், மற்றவர்களை நான் சிறந்தவன் என்ற அந்த மத்தாப்பு அன்ற எண்ணம் எத்தனை மக்கள்கிட்ட இருக்குது பாருங்க. அவனுக்கு ஏன் கிடைக்குது, எனக்கு ஏன் கிடைக்கல? அவனுக்கே அந்த மாதிரி இருக்குது, ஏன் நான் இப்படி இருக்கிறேன்? நான் ஏன் அவன் என்னை விட சிறந்தவனா இருக்கிறான், ஏன் நான் அவனோட சிறந்தவன் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு எண்ணம், இது ஷைத்தான் இப்லீஸுடைய எண்ணம். ஆனா ஹைரும் மின்ஹு, நான் அவரோட சிறந்தவனா இருக்கின்றேன். என்ன சார்ந்தம்? கலக்தனி மின் நார், என்ன நீ
தீயிலிருந்து நெருப்பிலிருந்து என் படைத்தாய், அவனை மண்ணு கண்ணி மண்ணை படைத்தாய். மண் கீழே இருக்குது, நெருப்பு மேல செல்லக்கூடியது, தீ மேல செல்லக்கூடியது. இதே மாதிரியான விஷயம் மனிதர்கள்ட்ட நான் என்னுடைய குடும்பம் நல்ல குடும்பம், ஒரு மேலான குடும்பத்துல பிறந்தவன், நீங்க ஒரு சின்ன சாதாரண குடும்பத்துல பிறந்த, நான் தானே சிறந்தவன். இந்த மாதிரியான விஷயங்கள் இது இப்லீஸ் இருந்து கற்றுக்கொள்ளப்பட்ட இந்த ஒரு பிலாசபி. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்படியா என்னுடைய பேச்சை நீ கேட்கல? உடனே அல்லாஹ் தஆலா அதே நேரத்துல அவன் சொர்க்கத்துல இருந்தான். அஹ்பத் மின்ஹா, எல்லாம் வெளியே போ. என்கிட்ட அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்த சொன்னா அங்க எந்த ஒரு தத்துவம் நடக்காது. ஏன்னா அவன் படைத்தவன், பரிபாலிப்பவன். அல்லாஹ் தஆலா என்ன சொன்னாலும் செய்ய வேண்டும். நீ இங்க என்ன செய்ய, நீங்க ஆனா இங்க செய்யாது, வெளியே போ. அப்போ அந்த ஷைத்தானுக்கு பாருங்க எப்படி இருக்குங்க. அப்படியா, ஏன்னா அதே 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 அவன்கிட்ட அடம் பிடித்தான். அந்த நிலையோம் யுபாசம், ஓகே நான் போறேன், எனக்கு கியாமத் நாள் ஒன்று இருக்கு இல்லையா, அதுவரை எனக்கு கொஞ்சம் நீ எனக்கு கொடு, எனக்கு டைம் கொடு, எனக்கு அவகாசம் கொடு. என்ன செய்வேன்? ஏன்னா நீ என்ன என்ன வழி திருப்பி விட்டாய். அல்லாஹ் மேல பழி போடுறான். ஃபபிமா அக்வைத்தனி, அல்லாஹ் மேல பழிய போடுறான். லா அகுதன்ன லஹும் ஸிராத்தல் முஸ்தகீம், உன்னுடைய நேரான பாதையை தடுத்து அவங்களுடைய பாதையை நான் அமர்வேன். சும்ம லஆத்தியன்ஹும் பைன ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம். மனிதனுக்கு நாலா புறத்துல நான் அவனை வழிகேட செய்வேன், அவனை வழி தவற செய்வேன். அவனை முன்னால வருவேன், பின்னால வருவேன், வலது பக்கமா வருவேன், இடது பக்கமா வருவேன். எல்லா பக்கமா மனிதன் என்ன செய்வேன்? அவனுக்கு வழி கேடாக அவனுடைய வழி தவற வைப்பேன், உன்னை நேராக வழி நடக்க விட மாட்டேன் என்று சபதம் செய்து வந்தான். இன்றைய உலகத்தில் எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை இந்த மாதிரி ஒரு சோதனைகள். நம்ம நல்ல விஷயத்தை செய்ய விரும்புறோம் அப்படின்னா எப்பேற்பட்ட நம்முடைய கற்பனைகள், நினைவுகள், நம்ம எண்ணங்கள் வருகின்றன. இப்படி செய்த எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இந்த மாதிரி இது ஒரு பிரச்சனை வரும், அப்படி ஒரு பிரச்சனை வரும். இதெல்லாம் ஷைத்தானுடைய விஷயங்கள். எல்லா நாலா புறத்துல இருந்து என்ன செய்யறான்? ஷைத்தானுடைய சூழ்நிற்கின்றான். அவன் மட்டும் இல்லை, ஷைத்தானுடைய அனைத்து அவங்களுடைய சகாக்கள். ஏன்னா இருந்தாலும் சரி, நீ வெளியே போ, யாரெல்லாம் உன்னை பின்பற்றுகிறார்களோ அவர்களை கொண்டு நான் நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லினான். அதுக்கப்புறம் அவனை வெளியேற்றி விட்டு ஆதமுக்கு சொன்னார், ஆதமே நீயும் உன்னுடைய மனைவியும் இந்த சொர்க்கத்துல நீங்க அழகாக நீங்க இருங்க, சொர்க்கத்துல உங்களுக்கு நிரந்தரமா இருக்கு, நீங்க சொர்க்கத்துல இருங்க. இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பல வகைகள், அனைத்து விஷயங்கள் நீங்க சாப்பிடலாம், பிரச்சனை கிடையாது. எல்லாமே நீங்க சாப்பிடலாம், நிறைய நீங்க சாப்பிடலாம், பயப்படாம நீங்க சாப்பிடலாம், எது வேணாலும் சாப்பிடுங்க. ஆனா முதல் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த சொர்க்கத்தில், இனி நாம சொர்க்கத்துல போகும்போது அங்க எந்த விதமான தடை செய்யப்பட்ட ஒரு எந்த பழம் இருக்காது. ஆனா அங்கிருந்தே அல்லாது, ஏற்கனவே நம்ம சூரத்தில் பதில சொன்ன மாதிரி எல்லாமே ஹலால், ஆனா சில குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் ஹராம். அதே போல அல்லாஹ் தஆலா இதுக்கான ஒரு டெமோ அங்கே சொர்க்கத்துல அல்லாஹ் தஆலா செஞ்சு காமிச்சு. என்ன? யாதமே உங்க எல்லாமே ஹலால், எல்லாமே நீங்க சாப்பிடலாம். ஆனா என்ன செய்யக்கூடாது? வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, ஒரு குறிப்பிட்ட ஒரு மரத்தை சொல்லி இந்த மரத்தை நீங்க நெருங்கவும் கூடாது. சாப்பிடுறது அந்த பக்கம், நெருங்கவே கூடாது. நீங்க பாவங்களுடைய விஷயத்துல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று இருக்குது பாவம் செய்வது, ஒன்று பாவங்களை நெருங்குவது. பாவம் செய்வது என்பது அடுத்த கட்டம், கடைசி கட்டம், அடுத்த லெவல். அதுக்கான முதல் லெவல் என்ன? அந்த பாவங்களை நெருங்குவது. அதற்கு தான் என்ன, ஒரு எங்கேயோ சந்தேகமான இடங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லுவாங்க. ஒரு உதாரணம் ஒரு நல்ல ஒரு ஆட்கள், ஆனா எங்கே பாருக்குதோ அது நம்ம மது அருந்தக்கூடிய கடைகள், மது அருந்தக்கூடிய அந்த இது இருக்குதோ, அங்கே இருந்தா என்ன நினைப்பாங்க மக்கள், இவரும் மது அருந்தக்கூடியவர் என்று. ஆனா அது என்ன சந்தேகமான இடம், அங்கே போகக்கூடாது. அப்போ நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்றேன். ஒலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. அது என்ன மரம்ங்கிறத அதுல கருத்து வேறுபாடு இருக்குது. அது சில பேர் சொல்றாங்க அது கோதுமை மரம், சில பேர் சொல்றாங்க ஈத்த மரம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு மரம், அந்த மரத்தை நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னா. நீ இந்த மரத்தை நீங்க நெருங்கிட்ட அப்படின்னா என்ன ஆகும்?
நீ வந்து அநியாயக்காரங்க ஆகிவிட்டீங்க. இப்போ இதுவரை பேர் அந்த இப்லீஸ் இருந்துச்சு. இந்த சொர்க்கத்தில் அவன் வெளியேற்றப்பட்ட பிறகு அவனுடைய பேர் ஷைத்தானாக மாறுகிறது. அல்லாஹ் சொன்னா ஃபவஸ்வஸ லஹுமுஷ் ஷைத்தான். ஏற்கனவே சொல்றான் அந்த ஃபஸஜது இல்லா இப்லீஸ், எல்லாமே சஜ்ஜா செஞ்சாங்க, இப்லீஸ் மட்டும் செய்யல. அதுக்கப்புறம் அவனை வந்து சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றான். வெளியேற்ற பிறகு அல்லாஹ் தஆலா ஃபவஸ்வஸ லஹுமுஷ் ஷைத்தான், ஷைத்தான் அவருக்கு வந்து என்ன செஞ்சான், அவர்களுக்கு மனசுல என்ன சில சந்தேகங்களை ஏற்படுத்தினான். இப்போ ஒரு கேள்வி கேட்பீங்க, ஷைத்தான் சொர்க்கத்துக்குள்ள இல்லை அப்படின்னா எப்படி வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனசுல வந்து குழப்பத்தை ஏற்படுத்தினா, எப்படி வந்து கன்ஃபியூஷன் ஏற்படுத்தினா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஆனா இப்போ இன்ற காலகட்டத்துல, நவீன காலகட்டத்துல நாம வந்து ஒரு டெலிகம்யூனிகேஷன் மூலமா எங்கிருந்து எந்த மூலம் இந்த மூலம் பேசிக்கிறோம். இது மட்டும் இல்ல, எல்லாம் ராக்கெட்லாம் மேல போற அந்த விண்வெளியிலேருந்து கூட நமக்கு தொடர்பு செய்ய முடியும். இல்ல ராக்கெட் விட்டா கூட நீங்க என்ன விமானங்கள்ல போனா கூட இந்த விமானத்துல மேல இந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடியவங்களும் நம்ம என்ன செய்ய முடியும், இங்க இருந்து தொடர்பு ஏற்படுத்த முடியும். அதே மாதிரியான தொடர்பு தான் அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஷைத்தானுக்கு கொடுத்திருந்தான். அப்போ ஷைத்தான் சொர்க்கத்துக்கு வெளியே இருந்து கூட என்ன செஞ்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட வந்து ஒரு டெலிகம்யூனிகேஷன்ல இருந்தான். அப்போ அந்த கமிஷன் இருந்து என்ன சொன்னா, அங்கிருந்து அவருடைய என்ன சொன்னான், அவருடைய மூளை குழப்பினா, இல்ல அது இல்ல, அது இப்படி இல்ல, அந்த அந்த மரம் தான் முக்கியமான மரம், அந்த மரம் நீ சாப்பிட்ட அப்படின்னா நீங்க அந்த ஏன்னா நீ வந்து நிரந்தரமா இருப்ப, நீ தான் பெரிய ராஜா, உன்னை யாரும் வீழ்த்த முடியாது, அப்படி இப்படிங்கிற மாதிரி விஷயங்களை இங்கேருந்து வஸ்வசா அவங்கள அவங்களுடைய மனசை போட்டு குழப்புறான். அப்புறம் எந்த அளவுக்கு குழப்பினா அப்படின்னா, நீங்க வந்து என்ன இல்ல தக்குனா மலக்கை நீங்க வந்து ராஜா ஆகிருங்க, ஹாலிது நிரந்தரமா இருப்பீங்க நீங்க. அப்போ இந்த அளவு சொன்ன பிறகு அவங்க வந்து சொல்றாங்க, சத்தியம் போட்டு சொல்ல, நான் உங்களுக்கு நல்லதான் நினைக்கிறேன், உங்களுக்கு தீய நினைக்கல. நான் கூட இத்தனை நாள் அல்லாஹ் தானே இபாதத்து செஞ்சுட்டு இருந்தேன், இது ஒரு விஷயத்துக்கு தானே அல்லாஹ் தாலா ஒரு சின்ன தப்பு செஞ்சாதான் விளையாட்டுருக்கான், நான் உங்களுக்கு நல்லதான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் போட்டு எப்படியும் செஞ்சுட்டு அவங்க என்ன செஞ்சுட்டான், அவங்கள வழி தவற விட்டான். அந்த 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 மரத்தை சாப்பிட்றதுக்கான வழிகளை ஏற்படுத்தி விட்டான். அவங்க மரத்தை சாப்பிட்டாங்க. இப்ப அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்க. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து நம்ம கவனத்துல கொள்ளணும். என்ன ஃபலமா தாக்க ஷஜரதா, இங்க என்ன இருக்குது அப்படின்னா தாக்கா, அவங்க ஜஸ்ட் அவங்க என்ன செய்றாங்க, அவங்க டெஸ்ட் தான் பார்த்தாங்க, சாப்பிடல. அக்கலா ஒரு இடத்துல அக்கலா கூட சொல்லுங்க, அக்கலா பின்னுமா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு இது பண்ணாங்க. சாப்பிட்டு என்னாச்சு, பதத் லஹுமா சவ்ஆத்துஹுமா, பதத் லஹுமா சவ்ஆத்துஹுமா. அல்லாஹ் தஆலா ஆதம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரையும் சொர்க்கத்தில் அனுப்பும் போது அவர்களுக்கு ஒரு ஆடையோட அல்லாஹ் தஆலா அனுப்பியிருந்தான். இந்த ஆடை என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஆடை என்பது முக்கியமான விஷயம். சில கொஞ்ச நேரத்துக்கு நீங்க வந்து நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, எல்லா மக்கள் ஊருக்குள்ள இருக்க ஆடை இல்லாம இருந்தா எப்படி இருப்பாங்க, மிருகங்கள் போல இருப்பாங்க, மிருகங்கள் போல் இருப்பாங்க. இப்ப இந்த ஆடை தான் ஏன்னா ஒரு மனிதனை வந்து அவனுக்கான அந்த கண்ணியம், அவனுக்கான அந்த மரியாதை கொடுக்குது. அப்ப அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பும் போது ஆடையோடு அனுப்பினான். ஆனா எப்போ அதை வந்து அல்லாஹ் தஆலா தடுக்கப்பட்ட அந்த மரத்தை சாப்பிட்டாங்களோ, அப்படியே ஆடை எல்லாம் அப்படியே வந்து அவிழ்ந்துருச்சு. பதத்லமா அந்த ஆடை வந்து அது அவிழ்ந்து விட்டது. அவருடைய மர்மஸ்தானங்கள் தெரிய வந்தன. பதத் லஹுமா சவ்ஆத்துஹுமா. அப்ப அந்த மனிதன் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு சில பல பண்புகள் வச்சிருக்கான். அப்ப அந்த சவ்வா என்னன்னு மர்மஸ்தானம் சொல்லுவாங்க. ஏன்னா எப்பவுமே வந்து மர்மஸ்தானத்தை வெளிப்பட்டா மக்கள் வந்து என்ன நல்லதை நினைக்க மாட்டாங்க, தீயதான் நினைப்பாங்க, ஒரு ஒரு அருவருப்பா தான் நினைப்பாங்க. அதுக்கு பேர் தான் சவ்வான்னு சொல்லப்பட்டிருக்குது. உடனே என்ன செஞ்சாங்க, இருக்கிறது ஏன்னா ஆதமோ ஹவ்வா மட்டும்தான் இருந்தா கூட வந்து அந்த ஒரு மர்மஸ்தானம் வெளிப்பட்டதற்கு காரணமாக அவங்களுக்கு வெட்கப்பட்டு உடனே வந்து இருக்கிற மரங்களுடைய இலைகளை எடுத்து தன்னுடைய மர்மஸ்தானங்களை அவர்கள் மூட ஆரம்பித்தார்கள். சொர்க்கத்துடைய அந்த இலைகளை வச்சு தன்னுடைய மர்மஸ்தானங்களை மூடினார்கள். அப்போ ஷைத்தான் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பணி என்ன அப்படின்னா, நம்முடைய ஆடையை அவிழ்க்கிறது தான், நம்முடைய ஆளை கலட்டுறது அவனுடைய எல்லா வேலைகள். அது எப்படிப்பட்ட ஆடையா இருந்தாலும் சரி, இந்த ஆடையை நீங்க இந்த ஆடை மட்டும் இல்லை, அது நம்முடைய நாணா ஆடையா இருக்கட்டும், எல்லா விஷயம் ஆடையா நீங்க ஆக்குங்க. அப்ப ஷைத்தானுடைய சதி நம்முடைய ஆடையை நம்ம என்ன செய்யலாம், கலட்டக்கூடியதான் அவனா இருக்கிறது.
நாதாகுமா ரப்புகுமா, அப்போ அங்கிருந்து அல்லாஹ் தாலா கூப்பிட்றான், என்ன ஆதமே, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அங்கே நெருங்காதீங்க அப்படின்னு சொல்லி, நீங்க நெருங்கிட்டீங்க. நான் சொன்னேனே ஷைத்தான் உங்களுக்கு வந்து என்ன, உங்களுடைய வெளிப்படையான எதிரின்னு சொன்னேன் இல்லையா, ஏன் நீங்க வந்து கேட்கல? அப்போ உடனே இது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். உடனே தவறு செய்த பிறகு மனிதன் என்ன செய்யறான்? ஷைத்தான் தவறு செஞ்ச பிறகு அதுக்கான தத்துவத்தை சொன்னான், நான் இப்படி 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 செஞ்சேன் அப்படின்னு சொல்லி. அதே மனிதன் தவறு செய்த பிறகு உடனே கால ரப்பனா அதலம் நான் ஃபுசனா, இறைவா நாம என்ன செஞ்சுக்கிட்டோம்? அநியாயம் செஞ்சுக்கிட்டோம். ஒல்லம் தஃபில்லனா, நீ நம்மளை மன்னிக்கவில்லை என்றால், தரஹம்னா அருள் புரியவில்லை என்றால், நான் கூன்னன மினல் காசிரின் நக்குன மினல் காசிரின், நாம் வந்து நஷ்டவாளிகள் ஆகிவிடுவோம். இதான் மனிதன், தவறு செய்யக்கூடியவன் மனிதன். அதனால் ஹதீஸ்ல இருக்கின்றது, அல் இன்சானு ஹத்தா குல்லு இப்னு ஆதம ஹத்தா, ஆதமுடைய ஒரு மகனும் எல்லாமே தவறு செய்யணும். ஒரு ஹைருல் ஹத்தாயின் அத்தவாப், அந்த தவறு செய்யக்கூடிய சிறந்தவர்கள் யார்? யாரும் அல்லாஹ் பக்கம் தௌபா செஞ்சு தன்னுடைய பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். அப்போ மனிதன் தவறு செய்வான், மனிதன் தவறு செய்வான், மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான். ஆனா உடனே அந்த தவறை உணர்ந்து அல்லாஹின் பக்கம் திரும்ப வேண்டும், அல்லாஹிட்ட பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். ஆக இதுக்கு பிறகு அல்லாஹ் தாலா சொல்லுகிறான், இப்போ நீங்கள் சரி ஹலாஸ், இப்போ சொர்க்கத்தில் இப்போ உங்களுக்கு இடம் இல்லை, நீங்கள் வந்து இப்போ எல்லாமே வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா ஆதம் என்ன செஞ்சான்? அல்லாஹ் தாலா பூமியில் இறக்கி விட்டான். அது ஏன்னா கால ஹபித்து பாதுக்கும் லிபாதின் அது வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர், நீங்கள் எல்லாமே 2 பேரும் நீங்கள் வந்து இறங்குங்க. இப்போ உங்களுடைய சந்ததிகளை வந்து அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க, உங்கள்கிட்ட பகை எல்லாமே வந்து எதிரி இதெல்லாம் வருவோம், இது பகை பிறகு இருக்குது, சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து கடைசி ஒரு குறிப்பிட்ட நாள் வரை உங்களுடைய இந்த சந்ததிகள் என்ன செய்வாங்க, இது பூமியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பூமிக்கான் கால ஃபீஹா தஹயோனா ஓ ஃபீஹா தமூத்துனா ஓ மின்ஹா தஹ்ருஜ், இந்த பூமியில தான் நீங்கள் வாழ்வீங்க, இந்த பூமியால் நீங்கள் மரணிப்பீங்க, இந்த பூமியில உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுவீர்கள். அதாவது மரணத்தை பிறகு புதைக்கப்பட்ட பிறகு அந்த மீண்டும் வெளியேற்றப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தாலா அந்த உலகத்துடைய அந்த உலக வாழ்க்கையுடைய ஒரு சின்ன ஒரு சம்மரி அல்லாஹ் தாலா இங்க கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் சொல்ற அல்லாஹ் தாலா பனு ஆதம், இந்த பனி ஆதம் அல்லாஹ் தாலா கிட்டத்தட்ட வந்து 4 முறை வந்து நேரா பனி ஆதம் மனிதர்களுக்கு அல்லாஹ் தாலா வந்து யாயு அல்லது நாமனும் அங்கெல்லாம் கிடையாது, யா பனி ஆதம் கிட்டத்தட்ட 4 இடத்துல வருதுன்னு நினைக்கிறேன், யா பனி ஆதம் அப்படின்ட்டு. இங்க ஒண்ணு யா பனி ஆதமா ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இந்த சொர்க்கத்துல இருந்து அவங்க வெளியேற்ற பிறகு அல்லாஹுத்தாலா என்ன சொல்றான், அவங்களுக்கு என்ன கொடுத்தான்னு சொன்னா, யா பனி ஆதமா கத் அன்சல்னா அலைக்கும் லிபாசன் இவாரி சவாத்திக்கும் மரிஷா, இந்த மனிதன் இந்த உலகத்துல வந்த பிறகு முதல் விஷயம் அல்லாஹ் என்ன கொடுத்தான்? இந்த லிபாஸ் ஆடை தான் கொடுத்தான். நான் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கோம்? இந்த ஆடையை கொடுத்திருக்கும். இந்த ஆடையின் மூலமாக உங்களுடைய மர்மஸ்தானங்களை நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள்? மூடிக்கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதே மட்டும் இல்லாம லிபாசு தக்வா தாலிகா கைர், அதே போல உங்களுடைய அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய ஆடை இருந்தால் அது சிறந்த ஆடையா இருக்கும். அப்போ நம்ம வந்து இந்த மேல தெரியக்கூடிய இந்த ஆடையும் நம்ம அணிய வேண்டும், அதே போல அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய ஆடையும் நம்ம அணிந்து கொள்ள வேண்டும். நம்மகிட்ட அல்லாஹ்வுடைய பயபக்தியுடைய ஆடை நம்ம மேல இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் யாபனி ஆதம் ஒன்னாச்சா, யாபனி ஆதம் 2வது சொல்ற, யாபனி ஆதமா லா யஃப்தினக்கும் ஷைத்தான், இது 2வது அறிவுரை. ஏன்னா ஷைத்தான் தானே, ஷைத்தானுடைய பேச்சை கேட்டு தானே ஆதம் தவறு செஞ்சாங்க. அப்ப யாபனி ஆதமா, ஏன்னா லா யஃப்தினக்கும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? சோதனைக்குள்ள ஆக்கக்கூடாது, ஷைத்தான்னு சோதனைக்குள்ள ஆக்கக்கூடாது. கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னதி யன்ஸி அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரிஹுமா சவாத்தும், ஏன் இது உங்களுடைய அந்த ஷைத்தான் என்ன செஞ்சா, உங்களுடைய பெற்றோர் என்ன செஞ்சா, அங்கிருந்து சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான், அங்க வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆடையை வந்து அவனை கலற்றினான், அவர்களுடைய அந்த மர்மஸ்தானங்களை தெரிவதற்காக வேண்டி. இன்னஹு யராக், ஆனா உண்மை ஞாபகம், இன்னஹு யராக்கும் ஹுவ வகபிலுஹு, அந்த ஷைத்தான் அவங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான், அவனும் அவங்களுடைய கூட்டத்தார், இந்த ஷைத்தான் பார்த்து கொண்டே இருக்கிறான். மின் ஹைசுலா தரம், நீங்க வந்து அவங்களை பார்க்க முடியாது, நீங்க இங்கெல்லாம் அவங்க பார்க்க முடியாது, அங்கிருந்து அவன் நம்ம என்ன செஞ்ச பார்த்து கொண்டிருக்கின்றான். இன்னா ஜல்ன ஷைத்தான அவுலியா லில்லதீன லா யுமினூன், யாரெல்லாம் ஈமான் கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நம்ம ஷைத்தான்கள் என்ன செய்யணும், அவர்களுடைய தோழர்களாக ஆக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றோம். பாத்தீங்களா எப்படி இருக்குது? இதுதான் வந்து நம்முடைய தொடக்கம், நம்முடைய
இந்த உலகத்துடைய மனித பயணத்தின் தொடக்கம். மனித பயணத்தின் தொடக்கம். அதுக்கப்புறம் வந்து அல்லாஹ் தஆலா இதா ஃபஅலு ஃபாஷிதீன், ஏன்னா ஒரு அது இதன் மூலமாக என்ன, ஏன்னா இது வந்து இந்த ஆடைய அவிழ்க்கப்பட்டு ஆடை கழற்றப்பட்டு மர்மஸ்தானம் தெரிஞ்ச அந்த விஷயம் சொர்க்கத்தில் நடந்தது. அதற்காக வேண்டி இன்னொரு ஒரு ஒரு கருத்து சொல்லப்பட்டது. என்ன, அவங்க எதனாச்சும் ஒரு தவறு செய்தால், குறிப்பாக ஒரு மானங்கெட்ட செயல்கள் செய்தால், இது வந்து ஏன்னா இது நம்முடைய முன்னோர்கள் செய்தார்கள். அல்லாஹு தஆலா தான் இதை நமக்கு எனக்கு என்ன செஞ்சா கட்டளை இட்டான். ஆனால் அல்லாஹ் தஆலா மானங்கெட்ட செயலுக்கு எப்போதுமே கட்டளை இடுவதில்லை என்று அல்லாஹ் தஆலா இங்கு கூறுகின்றான். இது 2. 3வது, யா பனி ஆதம் ஹுது ஜீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித். யா பனி ஆதம் 2 ஆச்சு. இது 3வது யா பனி ஆதம். யா பனி ஆதம் ஹுது ஜீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித். ஒவ்வொரு இபாதத்துடைய இடத்தில் நீங்க என்ன செய்யணும், நீங்க வந்து ஜீனத்துக்கும், நீங்க அலங்காரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அருமை சோழர்களை, குறிப்பாக அல்லாஹ் தாலா இந்த மஸ்ஜிதுகள், அல்லாஹ் தாலாவுடைய ஆலயங்கள், அல்லாஹ் தாலா வீடு, அல் மசாஜித் புயூத்துல்லாஹ், அல்லாஹுடைய வீடு. அங்க வந்து அல்லாஹுக்கு மட்டுமே அங்கு வணங்கப்படக்கூடிய அந்த வீட்டில் அல்லாஹ்க்கு முன்னால் நம்ம போய் நிற்கிறோம். நம்முடைய உடை எப்படி இருக்கின்றது நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். நாம் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது லுங்கியோட தூங்குறோம், அல்லது ஏதோ ஒரு நைட்டியில் போய்ட்டு தூங்குறோம். அப்படி அதே போயிட்டு நான் போயிட்டு போய் தொழுவில் போயிட்டு நிற்கிறோம். இது வந்து எப்படி நமக்கு மனசு எப்படி கேட்குது சொல்லுங்க பார்ப்போம். மனசு எப்படி கேட்குது? அல்லாஹ்க்கு முன்னால போய் நிற்கிறோம். ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்பு, அவனுக்கு முன்னால போய் நிற்கிறோம். அட்லீஸ்ட் கொஞ்சம் நமக்கு ஒரு அலங்காரம் வேண்டாமா? நாம வந்து ஒரு சின்ன யாராவது வீட்டுக்கு போயிட்டு அங்க ஒரு விருந்தாலே நம்ம போகும்போது எந்த அளவுக்கு நாம வந்து எப்படி அலங்காரத்துக்கு கொண்டு செல்கிறோம். நீங்க பெரிய பெரிய மஜ்லிஸை விடுங்க, அரசர்கள் அல்லது ஆட்சியாளர்கள்கிட்ட போறது போய் விடுங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாலே போனா கூட எப்படி நம்முடைய ஒரு நல்ல ஒரு உடையை உடுத்தி கொண்டு ஒரு அலங்காரம் செஞ்சுட்டு போறோம். அதே மாதிரித்தான் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யணும்? இது அல்லாஹ் கட்டளை. நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ் கட்டளையிடுறான். யா ஆதம், யா பனி ஆதம் ஹுது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித். ஒவ்வொரு பள்ளி வாசலில், ஒவ்வொரு அல்லாஹ் தஆலாக்கு வணங்கக்கூடிய இடத்தில் நீங்க உங்களுடைய அலங்காரத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் உலகத்தை அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்குறான், எப்படி வந்து என்ன செய்யணும் நீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அல்லாஹ் தஆலா படைத்து பூமியில விட்டுட்டா எப்படி நீங்க நடந்து கொள்ளணும், எப்படி வாழ்க்கணும் நல்லா சொல்லிக் கொடுக்குறான். அதுக்கப்புறம் குலு, சாப்பிடுங்க, பூமியில இருக்க சாப்பிடுங்க. வஷ்ரபு, குடிங்க, அங்கே தண்ணி இருக்குது, என்னென்ன இருக்கு குடிங்க, பிரச்சனை இல்லை. ஒலா துஸிஃப், ஆனால் வீண் வேற மட்டும் செய்யாதீங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா வீண் வேற செய்யக்கூடியவர்ல அல்லாஹ் தஆலா எப்பவுமே விரும்ப மாட்டான். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா இது குலு வஷ்ரபு எல்லாமே நீங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுங்க, குல் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹ் அல்லதி அஹ்ரஜ இபாதிஹி வத்-தய்யிபாத்தி மின் ரிஸ்க். இந்த உடைகள் எல்லாம் சொன்னா இல்லையா, நீங்க குது ஸீனத்த இந்த குல்லி மஸ்ஜித், இந்த ஒவ்வொரு பள்ளிவாசல போகும்போது என்ன செய்யுங்க, நீங்க அலங்காரத்தோடு செல்ல வேண்டும். யார் இந்த அல்லாஹ் சொன்ன இந்த அலங்காரத்தை யார் ஹராமாக்கியது? இது இப்போ வந்து நிறைய பேர் இந்த மார்க்கத்தின் பேரில், அல்லாஹுடைய பெயரால் உடையை வந்து என்ன செய்றாங்க, அது கலட்டி அதுக்கான ஒரு தேவையில்லாத சில விஷயங்களை வந்து என்ன செய்ய அவங்க அரங்கேற்று கொண்டு இருக்கிறார்கள். இது யார்? அல்லாஹ் தஆலா நீங்க சொல்லுங்க, சரியா உடை உடுத்து செல்லுங்கள். இப்போ இந்த உடை உடுத்தக்கூடாது, இது யார் உங்களுக்கு வந்து அல்லாஹ் சொல்லி கொடுத்தது? அதே மாதிரி ஒரு தைபாத்தி ரிஸ்க், அல்லாஹ் தஆலா கொடுத்த இந்த உணவுகளில் வந்து நல்ல உணவுகள் உணவுக்கு யார் ஹராம், இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா என்னன்னா வந்து ஹலால் ஆக்கி இருக்கின்றானோ, குறிப்பாக இறைச்சி வகைகளில், மீன் வகைகளில் நிறைய பேர் வந்து எனக்கு சிக்கன் பிடிக்காது, எனக்கு ஃபிஷ் பிடிக்காது, எனக்கு மட்டன் பிடிக்காது, எனக்கு பீஃப், இது என்ன பிடிக்காதுங்க தானே, தன் மேலே ஹராமாக்குற மாதிரி தானே. இப்போ இந்த நல்ல உணவுகளை ஹராமாக்க யாருக்கு உங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுத்தது? அல்லாஹ் அதை கேட்குறான். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா எல்லா மானங்கெட்ட விஷயங்கள், அல்லாஹ் தஆலா எல்லா பாவான விஷயங்கள் எல்லாம் வந்து எல்லாமே வந்து அல்லாஹ் தஆலா அதை ஹராமாக்கின்றான். அதுக்கப்புறம் 4வது அல்லாஹ் தஆலா சொல்றான், அது சொல்லிட்டேன்னா வலிக்குல் உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இருக்கிற வாழக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் இந்த வாழ்க்கை கொடுப்பான். அதுக்கப்புறம் அவங்க வந்து அல்லாஹ் கிட்ட போக வேண்டியதுதான். அந்த அவங்களுடைய அந்த நேரம் வந்து விட்டால் ஒரு கணம் கூட என்ன செய்ய தவற மாட்டார்கள். இதுக்கப்புறம் கடைசியாக அல்லாஹ் தஆலா யா பனி ஆதம் மூட சொல்லிட்டு என்னென்ன செய்யணும்னு அறிவுரை கொடுத்துட்டு கடைசியான அறிவுரை, இந்த அறிவுரை தான் இது எல்லாத்துக்கும் மேலான அறிவுரை.
யா பனி ஆதமா இம்மா யாத்தியன்னக்கும் ருசுலும் மின்கும் யகுஸ்ஸூன அலைக்கும் ஆயாத்தி ஃபமன் இத்தகா வ அஸ்லஹ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். ஆதமுடைய மக்களே, ஆதமுடைய மக்களே, இம்மா யாத்திக்கும் ருசுலும் மின்கும், என் மூலமாக தூதர்கள் வருவார்கள். நான் சில தூதர்கள் என்ன செய்வேன், உங்கள்கிட்ட அனுப்புவேன். அவர்கள் என்னுடைய வசனங்களை ஓதி காண்பார்கள், என்னுடைய விஷயங்களை சொல்வார்கள், என் பக்கம் அழைப்பார்கள். ஏன்னா ஆனால் அந்த அழைப்பை கேட்டு நீங்கள் என்ன சொன்ன அது உள்வாங்கி அதை நீங்கள் நம்பி அதன் பக்கம் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொண்டு யாரெல்லாம் அந்த மாதிரி அல்லாஹுக்கு எனக்கு பயப்பட்டு அவர் சீராக இருக்கிறார்களோ அவருக்கு எந்த விதமான பயமே இல்லை, அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்பான் சொல்ல இந்த ஆயத்தை வச்சு நீங்க பாருங்க. அதாவது ஃபமன் இத்தகா வ அஸ்லஹ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹுக்கு பயப்படக்கூடியது, அல்லாஹுக்கு பயணம் அஸ்லஹா நம்முடைய விஷயங்களை நம்ம சீராக்கி கொள்ள வேண்டும். இந்த இரண்டு விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விட்டால் நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு கவலைப்பட அவசியம் இல்லை. ஆனால் இன்றைய நிலை என்ன இருக்குது, நம்ம பயந்த நிலையிலும் இருக்கின்றோம், நம்ம கவலைப்பட்ட நிலையில இருக்கின்றோம். காரணம் இந்த தக்வாவும் இல்லை, இந்த இஸ்லாமும் இல்லை, ரெண்டுமே இல்லை. அந்த தக்வா என்ன இருக்கணும், அல்லாஹ்க்கு பயப்படக்கூடிய அந்த அம்சம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையை சீராக்கிக் கொள்ளக்கூடிய அந்த அம்சமும் இல்லை. ரெண்டும் இல்லாதனால தான் நாம் என்ன செய்யறோம், பயந்த நிலையில இருக்கிறோம். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு பயக்கூடிய, குறிப்பாக நம்ம இங்க இருக்கிறோம். ஆனா ஊர்ல பாருங்க, எது இருந்தாலும் ஒரு பயம், இல்லை இப்படி செஞ்ச ஆயிரமே இப்படி ஆயிடுமேங்கிற விஷயம். நாம முன்னே என்ன கூட மக்கள் சொல்லுவாங்க, இல்லை இப்படி செய்யாதீங்க, இப்படி செஞ்சா இந்த மாதிரி ஆயிடும். பயம். அதாவது இந்த பயம் என்கின்ற ஒரு டாபிக்ல நம்ம நிறைய பேசலாம். ஆனா இன்றைய உலகத்துல ஒரு சாரார் மற்ற மக்களை பயமுறுத்தி தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய விஷயங்கள் அவர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பயம்தான். யாருனாலும் இல்லை இவர் பெரியவன், இவர் இந்த மாதிரி செஞ்சிருவார், நான் இப்படி செஞ்ச அப்படி செஞ்சிருவார், பயம். நான் இப்படி செஞ்ச இங்கே கூட நம்ம இப்படி செஞ்ச என்னுடைய வேலை போயிடும், பயம். இப்படி செஞ்ச நீங்க கேன்சல் பண்ணிடுவாங்க, பயம். அப்போ இந்த பயமே இருக்கின்றது. அல்லாஹுடைய மேல இருக்க அந்த தக்வா, அல்லாஹ் பயப்படக்கூடிய அந்த அளவு இல்லாம இருக்கும். அஸ்லஹா இந்த நம்முடைய வாழ்க்கை நம்ம சீராக்கவில்லை, இஸ்லாமிய நெறிகள் படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளவில்லை. இதுதான் இந்த மாதிரியான விஷயம் இருக்கு. ஃபமன் இத்தகா வ அஸ்லஹ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அதே நேரத்தில் வல்லதீன கஸ்ஸபு பிஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா உலைக அஸ்ஹாபுன் நார். யாரெல்லாம் என்னுடைய வசனங்களை யாரெல்லாம் பொய் நினைத்தார்களோ, யாரெல்லாம் அவர்கள் ஆணவம் கொண்டார்களோ அவர்கள் தான் எல்லாம் என்ன செய்ய, அவர்கள் நரகவாசிகள், அந்த நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார் என்று. ஆக அல்லாஹ் தாலா இந்த மிக தெளிவாக என்ன செய்ய, அல்லாஹ் தாலா இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அவர்களுடைய இந்த ஷைத்தானுடைய இந்த விஷயத்தை சொல்லி நம்ம மனித குலத்துக்கு அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், ஒரு நல்ல ஒரு பாடத்தை அல்லாஹ் தாலா ஒரு அறிவுகளை கொடுத்து நம்ம இந்த உலகத்தில் அல்லாஹ் தாலா அனுப்பி வைத்திருக்கின்றான். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி விஷயம் இருக்கின்றது. கடைசியாக இப்போ இந்த நேரம் கிட்டத்தட்ட முடிகிற நிலையில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவுடைய அந்த முக்கியமான கருத்தாகிய அந்த ஆராஃபுடைய அந்த விஷயத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லி முடிப்பதற்கு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் அல்லாஹ் தாலா நம்ம எல்லாமே ஒன்று சேர்க்கும் போது, இப்போ இந்த உலகத்தில் ஒரு குடும்பத்தில் வாழ்கிறோம், சகோதரர்கள் சகோதரிகள், அம்மா அப்பா, சொந்தங்கள் பந்தங்கள், நண்பர்கள், இந்த மாதிரி இருக்கும்போது சில பேருக்கு என்ன இருக்கும்போது என்ன எப்பவுமே அந்த வாழ்க்கையில் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள், சில மனக்கசப்புகள், சில இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஆனால் கியாமத்து நாளில் சொர்க்கத்தில் போன பிற அல்லாஹ் சொல்கிறான், ஏன்னா இந்த மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அகில் என்ன சொல்லக்கூடிய அந்த மனக்கசப்புகள் எல்லாம் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் வெளியேற்றுவான். வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார். அப்போ இந்த சொர்க்கவாசிகளுடைய நிலைமை அல்லாஹ் சொல்றாங்க. இதுக்கு முன்னால் அல்லாஹ் நரகவாசிகள் சொல்லிட்டு சொர்க்கவாசிகள் சொல்றான். அப்புறம் அந்த சுவனங்கள் அல்லாஹ் அவர்களை நுழைய வைப்பான். அந்த சுவனங்களில் இவர்களுக்கு கால அடியில் என்ன செய்யணும், ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அப்போ சொல்லுவாங்க, வகாரு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா. அல்லாஹ் தாலாக்கு நன்றிகள் அனைத்தும். அல்ஹம்து என்று சொன்னால், அல்ஹம்து நம்ம அல்ஹம்துக்கு பேர் ஏற்கனவே இன்ஷா அல்லாஹ் கடந்த பாடங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்ஹம்து அல்லாஹ்க்கு புகழ் அனைத்தும், இது அப்படியே சொல்றோம். ஆனால் அல்ஹம்துல ஷுக்ருல் முத்தவாசில்னு சொல்வார்கள்.
அதாவது தொடர்ச்சியான நன்றி. அந்த நன்றி தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நன்றிக்கு தான் அல்ஹம்து சொல்வார்கள். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் தஆலாக்கு நன்றிகள் அனைத்தும் அல்லதி ஹதானா லிஹாதா, இந்த மாதிரியான சொர்க்கங்களுடைய வழிகாட்டி நமக்கு அல்லாஹ் தஆலா இங்கே இதுக்கு கொண்டு வந்தான். ஒமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானல்லாஹ், அல்லாஹ் தஆலா நமக்கு வழிகாட்டவில்லை என்றால் நாம இந்த பக்கம் வழி பெற்று வழி நம்ம தேடி வந்திருக்க முடியாது. ஏனென்றால் இதுக்கு இந்த ரமதான் மாசத்தில் இங்கே உட்கார்ந்து கூட அல்லாஹ் கொடுத்த ஹிதாயத்து தான். இது நம்ம நோன்பு வைக்கிறோம், இது அல்லாஹ் கொடுத்த ஹிதாயத்து தான். நம்ம தொழுகைகளை சரியான முறையில் பேணுறோம், இதுவும் அல்லாஹ் கொடுத்த ஹிதாயத் தான். அல்லாஹ் நமக்கு ஹிதாயத் கொடுக்கவில்லை என்றால் நம்மளால என்ன செய்ய முடியாது, இதை நம்மால தேடி பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் முதல்ல சூரத்துல் ஃபாத்தியால முதல் துவா அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறோம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நமக்கு நேர்வழி காட்டுவாயாக. அந்த நேர்வழி காட்டக்கூடியவன் அந்த அல்லாஹ் தஆலா தான். அவன் நேர்வழி காட்டினால்தான் நமக்கு நேர்வழி நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டவில்லை என்றால் நமக்கு நேர்வழி கிடைக்காது. அப்ப அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் நேர்வழி காட்டி அல்லாஹ் கிட்ட நம்ம என்ன செய்யணும், நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா வநாதா அஸ்ஹாபுல் ஜன்னத்தி அஸ்ஹாபன் நார், அதாவது இப்போ இதுக்கு பிறகு அந்த கியாமத் நாளுக்கு அப்புறம் அங்குள்ள சில காட்சிகள் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்றான். ஏன்னா இப்போ சொர்க்கவாசிகள் என்னன்னா, அப்போ சொர்க்கவாசிகளுக்கும் நரகவாசிகள் பார்க்கக்கூடிய அந்த ஒருத்தர் பார்த்து பேசக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு அளிக்கப்படும். அங்கே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ அந்த சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்க. ஏன்னா கண்டிப்பா நம்ம இருக்கிறோம், நம்ம தெரிஞ்சவங்க சில பேர் சொர்க்கத்தில் இருப்பாங்க, சில பேர் நரகத்தில் இருப்பாங்க. அப்போ சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் இருக்கக்கூடிய சில தெரிஞ்சவங்களை பார்த்து சொன்னாங்க, அன்கான் வஜத்னா மா வஅதனா ரப்புனா ஹக்கா, நம்முடைய ரப்பு எதை நமக்கு வாக்களித்தானோ அந்த வாக்கு நம்ம உண்மையாக நம்ம கண்டோம், அந்த வாக்கு உண்மை என்று கண்டோம். அப்போ நாம இங்க சொர்க்கத்துல இருக்கிறோம். பஹல் வஜத்து மா வஅத ரப்புக ஹக்கா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன வாக்களித்தானோ அது நீங்க சரின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்ப நீங்க அல்லாஹ் தஆலாவுடைய வழியில நடக்கல அப்படின்னா நரகம் சொன்னா அதுக்கு உங்களுக்கு இப்ப சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லினா காலு நஅம் சொல்லுவாங்க, நரகம் நஅம் சொல்லுவாங்க. அப்பனா அதான் நம்ம அங்கேருந்து ஒரு சொல்லக்கூடிய அதான் அல்லானத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அநியாயக்காரமே அல்லாஹ் தஆலாவுடைய கேடு உண்டாகட்டும் என்று அங்கே சொல்லப்படும். அதுக்கப்புறம் பைனஹுமா ஹிஜாப், இந்த நரகம் மற்றும் சொர்க்கம் பைனஹுமா இரண்டுக்கு அப்புறம் என்னன்னா ஒரு திரை ஒன்று இருக்கும். இந்த திரை மாதிரி தான் இருக்கும். அதான் ஒரு இடம் வச்சுக்கீங்க. அலல் ஆராஃபி ரிஜாலு, இப்போ அங்கே ஆராஃப் என்ற ஒரு இடம் இருக்கும். அது நீங்க என்ன நினைக்கலாம், மேலே ஒரு பாலமாக கூட இருக்கலாம், அது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஆராஃப் அதாவது சொர்க்கம் மற்றும் நரகத்துக்கு இடையில உள்ள ஒரு இடம். அங்கே சொர்க்கத்துடைய அந்த ஒரு அதாவது சொர்க்கத்துடைய அந்த இதுவும் ஆனந்தமும் கிடைக்காது, நரகத்துடைய இங்கே வேதனையும் இருக்காது. சொர்க்கத்துடைய ஆனந்தமும் இருக்காது, நரகத்துடைய வேதனமும் இருக்காது. ஆரஃபா அந்த மாதிரி இருந்தால யாரிஃபுனா குல்லம் பிசிமா, எல்லாமே தன்னுடைய அந்த அடையாளம் என்ன செய்வாங்க, ஒருத்தருக்கு புரிஞ்சுக்குவாங்க. நாதோ அஸ்ஹாபல் ஜன்னா, அப்போ அங்கிருந்து அவர் சொர்க்கவாசிகள் என்ன செய்வாங்க, அவங்க கூப்பிடுவாங்க. சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து என்ன செய்வாங்க, சொர்க்கவாசிகளை சலாம் சொல்லுவாங்க, சலாம் அலைக்கும். ஆனா லம் யத்குலுஹா வஹும் யத்மஊன், இந்த ஆராஃபில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த சொர்க்கத்தில் நுழையவில்லை. அவர்கள் ஆசைப்பட்டும் அவர்கள் நுழைய முடியவில்லை. வஹும் யத்மஊன், ஆசைப்பட்டு கூட அவர் என்ன செய்யல, அவங்களால சொர்க்கத்துல நுழைய முடியவில்லை. ஆனால் அல்லாஹ் கடைசியில் அவர்களுக்கு சொர்க்கத்தில் அனுப்புவான். அதே மாதிரி என்ன பண்ணுங்க, சொர்க்கவாசியில பார்த்துட்டு சலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு சுரிஃபத் அப்சாரும் தில்கா அஸ்ஹாபின்னா, அப்படியே அவங்களுடைய பார்வைகள் அப்படியே நரகவாசிகள் பக்கம் திருப்பப்படும். அஸ்ஹாபின்னார் காலு ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமி ஸாலிமீன், அந்த நரகவாசிகளை பார்த்த உடனே ஒரு பயம், பார்த்துட்டு ரப்பே இவர்களோடு நம்மளை ஆக்கிறாத, இந்த அநியாயக்காரனை கூட்டத்தோடு நம்மளை ஆக்கிறாத அப்படின்னு உடனே அங்கேயே சொல்லுவாங்க. அப்போ வநாதா அஸ்ஹாபுல் ஆராஃபி ரிஜாலன் யாரிஃபூன பிஸீமாஹும், அங்கே இப்போ அந்த அஸ்ஹாபுல் அந்த ஆராஃபில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய தெரிஞ்ச சில மக்களை பார்த்து அவன் பேர் சொல்லி கூப்பிட்டு சொல்லுவாங்க. காலு பாக்னா அன்கும் ஜம்ஊக்கும், என்ன ஆச்சு, நீங்கள் என்னென்னோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே, பெரிய பெரிய பேசுகிற உலகத்தில் உங்கள்கிட்ட யூத் மாதிரி இருக்குது, இவ்வளோ சத்து இருக்குது, இவ்வளோ மக்கள் இருக்காங்க, இவ்வளோ இருக்குது, நம்ம இவ்வளோ ஓட்டு பேங்க் இருக்குது, என்னென்னமா இருக்குதுன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? ஒமா குந்தும் தஸ்தக், நீங்க ஆடப்பட்டு இருந்தீங்களா உலகத்துல, என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஆரம்புல மக்கள் கேட்பாங்க. ஹவுலா இல்லது நக்ஸம் தும் லனா பிரஹ்மத்தின் உதுகுல் ஜன்னத்தல் லா ஹவுஃபுன் அலைக்கும். அப்ப என்ன சொன்னாங்க,
அல்லா தலா அல்லா தலா சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து கடைசியாக அல்லா தலா இவர்கள் வந்து மீண்டும் சொர்க்கத்தில் உதுகுல் ஜன்னத்தில் அஃபஃப் நாளைக்கு உலாந்தும் தஹசனும் நீங்கள் வந்து அல்லாத இவர்கள் வந்து மீண்டும் சொர்க்கத்தில் அல்லால அனுப்பி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நான் அஸ்ஹாபுன்னார் முதல்ல சொர்க்கவாசிகள் பேசுனாங்க, அதுக்கப்புறம் ஆராஃப்ல உள்ள பேசுனாங்க, இப்போ நரகத்தில் உள்ள பேசுறாங்க. ஒன்னாவது அஸ்ஹாபுனார் அஸ்ஹாபுல் ஜன்னா. இப்போ நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து கூப்பிடுவாங்க, ஆனா ஃபீதுவாரை நம்ம கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன், ரொம்ப தாகாம இருக்கு, தாங்க முடியல அப்படின்ட்டு அந்த நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பாங்க. ஆனா ஃபீது அலைனா மீனல்மா, கொஞ்சம் நமக்கு தண்ணி கொடுங்க, அவுமை மரதாக்குமுல்லா எல்லாம் அவங்க கொடுத்துருக்குன்னா அதுல கொஞ்சமா நமக்கு கொடுங்க அப்படின்ட்டு அங்க வந்து கெஞ்சுவாங்க. காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுல் காஃபிரீன். அங்கே கூட இல்லை, இது வந்து அல்லாஹ் தஆலா காஃபிரின் மீது ஹராமாக்கிட்டான். உங்களுக்கு இந்த சொர்க்கத்துல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. அப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே அந்த ஒரு வாய்ப்பை கொடுப்பான். எல்லாம் பேசி என்ன பேசி பார்ப்பறதுக்காக வேண்டி. அப்போ இவ்வளோ ஒரு பெரிய காட்சிகள் நடக்குது. ஏன்னா அல் காஃபிரின் இத்தஹது தீனஹும், இதுதான் முக்கியமான இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். அந்த காஃபிர்கள் யார்? அல்லதீன இத்தஹது தீனஹும் லஹ்வன் வ லஐபன் வ கர்ரத்துமுல் ஹயாத்துத் துன்யா. இந்த மார்க்கத்தை வந்து கீழையாக எடுத்துக்கொண்டார்கள், விளையாட்டாக எடுத்துக்கொண்டார்கள். இந்த மார்க்கத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்கல. இந்த மார்க்கம் என்ன, இதெல்லாம் வந்து பின்ன தள்ளக்கூடிய விஷயம். இதெல்லாம் வந்து ஓல்டு மைண்ட். இதெல்லாம் நடக்காது. அந்த ஒரு காலம் இருந்துச்சு, இப்பெல்லாம் இந்த மார்க்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பேக்வேர்டு இருக்கு, நீங்கள் ரொம்ப பின்ன உங்களுடைய மென்டாலிட்டி ரொம்ப பேக்வேர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அல்லது தகுது தீனஹும் லஹ்வும் லஐபா வ கர்ரத்துமுல் ஹயாத்துத் துன்யா. அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு அவர்களுக்கு ஏமாற்றி விட்டது. ஃபல்யோமா நன்சாஹும் கமா நஸூ லிகா யௌமின் ஹாதா. அல்லாஹ் சொல்றான், இன்று நாம் அவர்களை மறந்து விடுவோம். யாருங்க? இந்த நரகவாசிகளை காஃபிர்களை நம்ம மறந்து விட. அல்லாஹ் நான் மறந்துடுறான், நான் உங்களுக்கு நினைக்கவே மாட்டேன். எப்படி நீங்க வந்து இந்த ஒரு நாள்ல நமக்கு வந்து சந்திப்பு இருக்கின்றது நீங்க எப்படி மறந்துட்டீங்களோ அதே மாதிரி நான் இங்க நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றேன். அருமை சகோதரர்களே, இந்த மாதிரியான இந்த சூறால வந்து நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. முடிந்த அளவுக்கு நான் செஞ்சு இதுக்கப்புறம் வந்து ஜாஸ்தி இல்லை. இதுக்கப்புறம் நபிமார்களுடைய சம்பவங்கள் ஆரம்பிக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்து அந்த ஒவ்வொரு நேரத்திலும் இதுக்கு முன்னால் இந்த நபிமார்களுடைய இந்த சம்பவம் ஆரம்பித்துக்கு முன்னால அல்லாஹ் தஆலா வந்து அல்லாஹ் தஆலாவுடைய அந்த அருட்கொடைகளை பற்றி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா இந்த வானங்களையும் பூமி 6 நாளில் படைத்தான். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா அர்ஷுக்கு மேலே அமர்ந்து விட்டான். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா இந்த இரவு பகல், அப்புறம் இந்த சந்திரன் சூரியன் இந்த நட்சத்திரங்கள் இதெல்லாம் அதில் படைத்த விஷயம் எல்லாத்திரங்கள்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து மழையை பொழ வைக்கிறான், எப்படி வந்து அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அதாவது அதாவது வறண்டு போன பூமி அல்லாஹ் தஆலா எப்படி உயிர் பித்து அங்கேருந்து சில செடிகளை அல்லாஹ் தஆலா விளைவிக்கிறான். அதே போல தான் அல்லாஹ் தஆலா இறந்தவர்கள் எல்லாத்துல மீண்டும் உயிர் கொடுப்பான்ற விஷயத்த சொல்லி, அதே மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ஊர்லேருந்து நல்ல பூமியிலேருந்து நல்ல விளைச்சல் தான் வரும், ஒரு வறண்ட பூமியிலேருந்து என்ன வரும், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அந்த அருட்கொடைகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா நபிமார்கள் சம்பவங்களை ஆரம்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் வந்து இந்த நபிமார்கள் சம்பவம் வந்து கிட்டத்தட்ட இப்போ நான் வந்து 58வது ஆயத்து வரைக்கும் வந்திருக்கிறேன் வச்சுங்களேன். இப்போ இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதி சூறாக்கு மேலே வந்து நபிமார்கள் சம்பவங்கள்லாம் வருது இன்ஷா அல்லாஹ். இந்த நாளைக்கு வந்து இதில் வந்து இந்த நபிமார்கள் சம்பவங்களை வந்து கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள சில விஷயங்கள் இருக்குது. இந்த அல்லாஹ் தஆலா வந்து இந்த நம்மகிட்ட வந்து இது வாக்கு வாங்கினதெல்லாம் விஷயம் வந்து உறுதிமொழி வாங்கிய விஷயங்கள் இருக்கின்றது. அது சொல்லி இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை நம்ம முடிப்போம். ஏன்னா முக்கியமான விஷயங்கள் இங்கே தான் இருந்தது. அதனால் வந்து நான் இந்த விஷயத்தை கொஞ்சம் விளக்கமாக சொன்னேன். அல்லாஹ் தஆலா எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி இந்த உலகத்தில் வாழ மரணிக்க அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் சர்வம் தருவானாக. நாம் கடைசி மூச்சு வரை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி மார்க்கத்தின் மீது நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருளனை கூறிக்கொண்டு என்னுடைய இந்த பாடத்துக்கு திரையிடுகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.